எவ்வளவு ரத்தம் போகுது உங்களுக்கு? எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? உலகில் நீவென்றால் என்ன நிறவே ராதா ப்ளீஸ் கண்ணு தர ராதா. ராதா 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 May I come in? என்ன பண்ற நீ? என் கிளாஸ் மிஸ் இத சொல்லி கொடுத்தாங்க. இத சிபிஆர்னு சொல்லுவாங்க. கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷன், CPR. மிஸ் ரோசி அத தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க யாருக்காவது ஹார்ட் பீட் நின்னு போச்சுனா எமர்ஜென்சியா இந்த process பண்ணனுமா. அப்படி பண்ணா நம்ம உயிரை காப்பாத்திரலாமா. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். ஆனா டெக்னிக் தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. சொல்லி கொடுக்கட்டுமா? ஆக்சுவலி எனக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் உனக்கு எவ்வளவு தெரியும்னு நான் பார்க்கணும். சோ எவ்வளவு தெரியும்னு காட்டட்டுமா? டெஸ்ட். இது எக்ஸாம்பிளுக்கு இந்த பொம்மை இருக்குல்ல, இதுதான் பேஷண்ட். சோ ஒரு கைய பேஷண்டோட செஸ்ட் மேல இப்படி வைக்கணும், செஸ்ட் மேல. அண்ட் இன்னொரு கைய முதல்ல வச்ச கைக்கு மேல இப்படி. எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்மளுடைய மொத்த வெயிட்டையும் இதோ இந்த பேஷண்ட் மேல போடணும். இப்படி 1 மினிட்ல எத்தனை தடவை பண்ணணும் தெரியுமா? 1 மினிட்ல குறைஞ்சது 70-80 தடவை. இல்லனா பேஷண்டோட மூச்சு மறுபடியும் வர வரைக்கும் நாம இதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி பண்றதுனால ஹார்ட் பீட் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடும். பேஷண்டோட உயிரையும் காப்பாத்திடலாம். மோகன் நீ என்ன பண்ற? சரி ராதா, நீ செத்ததுக்கு அப்புறமாவது உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. இப்பதான் நீ செத்தே போயிட்டியே, இதெல்லாம் பார்த்து நான் எதுக்கு வருத்தப்படணும்? சாக போறவங்களோட கடைசி ஆசையா நாம நிறைவேற்றி தானே ஆகணும்.
ராதா 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 மோகனையா, நடக்காது. ராதா, ரொம்ப நன்றி கடவுளே. நீங்க நல்லபடியா ராதாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ராதா, நீ ராதா? நல்லா இருக்கல்ல? ராதா, நீ நல்லா இருக்கல்லம்மா? ஆ? நீ எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நாங்க எல்லாரும் இங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. குஷி, நீ அழறத முதல்ல நிறுத்து. நீ நீ அழும்போது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கிருஷ்ணரை ஏன் தண்ணிக்குள்ள? நீ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணுங்கிறதுக்காக பிடிவாதமா நம்ம குஷி கிருஷ்ணரோட சிலைய தண்ணிக்குள்ள எடுத்து வச்சுட்டா. உனக்கு இப்படி ஆனதுக்காக கிருஷ்ணருக்கு இவ பனிஷ்மெண்ட் கொடுக்கறாளாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பிரச்சனையில சிக்க வைக்கிறாராம். குஷி, நீ என்ன பண்ணன்னு சொல்லு. குஷி, இப்படி பண்ணக்கூடாது செல்லம். அவர் தான் எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அவர் யாரையும் எந்த கஷ்டத்திலயும் தள்ள மாட்டாரு. வா, என் கூட வா. வா. ராதா, நன்றிண்ணா. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. சின்ன குழந்தை என்ன செஞ்சாலும் அது தப்பில்ல. குஷி உங்களை இப்படி பண்ணியிருக்கானா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டா. நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். எது நடந்தாலும் உங்க விருப்பத்தோட தான் நடக்கும். சாரி கடவுள் கிருஷ்ணா, இனிமே நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அண்ட் உங்களுக்காக உங்களை சமாதானப்படுத்த என்னோட ஃபேவரட் சாக்லேட் நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வரேன்.
இதுல கிருஷ்ண பரமாத்மா எதுவும் பண்ணல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடு ராதா. நான் உன்னை வெளியே தனியா விட்டுட்டேன். அதனாலதான் உனக்கு எப்படிலாம் நடந்துருச்சு. ஐயோ இல்ல மௌனையா, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? என்ன தப்பு என்னோட தானே. நான் பண்ண தப்பால தானே நீ கிட்டத்தட்ட செத்து பொழைச்சு வந்திருக்க. அப்போ நான் மன்னிப்பு கேட்கணும்ல. ஆனா என்னோட உயிரை காப்பாத்துனதும் நீங்க தானே மௌனையா. எனக்கு மூச்சே நின்னு போயிடுச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் இங்க இப்படி எல்லார் முன்னாடி உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் மௌனையா. உயிரை காப்பாத்துனானா? மூச்சு நின்னு போச்சுன்னா நீ என்ன சொல்ற ராதா? அது அது வந்து அத்தை, அந்த ரவுடி பசங்க என்ன மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூச்சு நின்னு போயிடுச்சு. அப்புறம் மோகன் ஐயா தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. அம்மா, நான் அவளுக்கு சிபிஆர் பண்ணேன். மெடிக்கலே இதை சிபிஆர்னு சொல்லுவாங்க. அதான் எப்படியோ ராதா உயிர் பழைச்சு வந்துட்டா. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இவங்கெல்லாம் யார் எதுக்காக ராதாவை கொல்லணும்னு நினைக்கிறாங்க? இதுல ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. அவங்களுக்கு பணம்லாம் தேவையில்ல, இல்லன்னா கால் பண்ணி மிரட்டி இருப்பாங்கல்ல. நம்ம ராதாவோட அவங்களுக்கு அப்படி என்ன பாக்க? இல்லனா வேற ஒருத்தருக்காக அவங்க பழி வாங்கிருக்காங்களா? சேகர் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா அவன் கண்டுபிடிச்சிருவான். நீயும் சத்தியம் பண்ணு, திரும்ப நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லு. மோகன் ஐயா, என்னால எப்படி எப்படி சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும்? என்னால அதை காப்பாத்த முடியாதே. என்னைக்காவது ஒரு நாள் நான் இங்கிருந்து போய் தானே ஆகணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஆமா மோகன் ஐயா. சரி, இன்னைக்கு இல்ல, நாளைக்கும் இல்ல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் போய் தானே ஆகணும். எதுக்காக போகணும்? நாங்க உன்னை என்னைக்குமே போக விட மாட்டோம். இதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் குஷி? எதையாவது போய் சொல்லிட்டு போயிடுவா. யாருக்கு தெரியும்? இல்ல 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 மோனையா, இல்ல, இனிமே அப்படி நடக்காது. இனிமே நான் போறதா இருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். அப்ப கண்டிப்பா போவல்ல? ஆ, அது ஒரு நாள் நான் போய் தானே ஆகணும். அம்மா, இங்க உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல மோனையா. ஆனா அது ஸ்டாப் இட் மோகன். ராதா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. நீ அவளை திட்டிட்டு இருக்க. நான் எங்க And ராதா, நீ மோகன் உன்னை அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காரு. நீ அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றியா? இல்ல குஷி, அது வந்து நீங்க நான் ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டே இருங்க. டாம் அண்ட் ஜெரியா? ஐ காண்ட் see. குஷி குஷி. குஷி குஷி குஷி, குஷி, நீ நீ மேல என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே இறங்கு. நீ என்ன டாசர் மாதிரி மேலே ஏறி உட்காந்துட்ட? உங்க ரெண்டு பேரோட ஃபைட்ட பார்த்து நான் டயர்ட் ஆயிட்டேன். என்ன பண்ற குஷி? கீழே இறங்கு. முதல்ல போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. குஷி, சரி பண்றேன், நான் சத்தியம் பண்றேன். இப்ப நீ சத்தியம் பண்ணிட்டல்ல,
சோ இந்த டார்சான் கீழேயும் இறங்கும், நீ சொல்றதெல்லாம் கேட்கும். இதோ வா கீழே வா. வா. போதும் இறங்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்க. நீ நினைச்சது சாதிக்கிறதுக்கெல்லாம் குஷியை யூஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல இல்ல மோனையா. என்ன இல்ல மோகனையா, என்ன இல்ல? உனக்கே தோணல இப்படி எல்லாம் நடக்குது. நீ முதல்ல சைடுல வா. உனக்கே நடக்கிறதெல்லாம் தப்புன்ற மாதிரி தோணலையா? தோணுதா தோணலையா? என்னோட பாதி நாள் உன் மேல கோவப்படுறதுலே போயிடுது, அப்புறம் மிச்ச நாள் உன்னை காப்பாத்துறது இல்ல. இதெல்லாம் நல்லா இருக்கா? நீ நினைச்சா வீட்டை விட்டு போற, அப்புறம் ஞான உதயம் வந்து திரும்ப வீட்டுக்கு வர. நீ பாட்டுக்கு இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. நடுவுல இந்த அப்பாவை பொண்ணும் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு தெரியுமா உனக்கு? மோனையா என்ன மன்னிச்சிருங்களேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ முதல்ல தள்ளி வா. எப்ப பார்த்தாலும் கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டு. இங்க பாரு, நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மையை கேக்குறீங்க மோனையா? நீ அந்த பொய்யான லெட்டரை எதுக்காக அனுப்புனன்னு சொல்லு. எதுக்காக வீட்டை விட்டு போனேன்னு சொல்லு. அப்புறம் எதுக்காக திரும்பி வந்த? இவ பதில் சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிறா? நான் மோகன் ஐயா கிட்ட கோவில்ல கிடைச்ச எல்லா ஆதாரத்தை பத்தியும் சொல்லிடணும். அந்த ரிஷிக்கு துணையா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இருக்காங்கன்னு சொல்லணும். அது மோகன் ஐயா, உண்மை என்னன்னா